இன்றைக்கி தலை தேங்காய் பாலை வச்சு தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 4 பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கோகோனட் புட்டிங் செய்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்துக்க போகிறோம். கூடவே 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாலை புழிஞ்சிக்கலாம். நல்லா கையாலேயே தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியே போதுமானது தான். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்தாச்சு. இதில் உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி ஜீனி போட்டுக்குங்க. நான் 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 கரண்டி தேங்காய் பாலை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நல்லா கரைச்சிட்டு இந்த பவுலில் ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த தேங்காய் பால் ஓரளவுக்கு திக்காக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு உடனே திக்காகிடும், அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றி செட் பண்ணிடலாம். இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுடுங்க, அப்போ தான் ஈவன் ஆகும். இது வந்து நல்லா 6 நாளே செட் ஆகிடும். இல்லைன்னா இதை 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு தட்டில் கவுத்துருவோம். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துருச்சு. எப்படி தளன்னு நொங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் கிட்டத்தட்ட நொங்கு டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். இதில் நான் அழகுக்காக கொஞ்சோண்டு பிஸ்கெட்டை தூளாக நுணுக்கி அது மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், கோகோனட் மில்க் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். இந்த புட்டிங்கை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.